தேனியின் அறை எத்தனை பக்கங்களை உடையது? தேன்கூடு, அதாவது தேனியின் அறை, தேன்கூடு எத்தனை பக்கங்களை உடையது? ஆப்ஷன் 3 6. ஆப்ஷன் 3 6. தேனி வளர்ப்பு என்பது ஆப்ஷன் 1 எபிகல்ச்சர். ஆப்ஷன் 1 எபிகல்ச்சர். நம்பர் 3, குறிப்பிட்ட திசு அல்லது இரத்தத்திலிருந்து புரோட்டீனை பிரித்தெடுக்கும் முறை டேஸ் மூலம் விளக்கப்படுகிறது. குறிப்பிட்ட திசு அல்லது இரத்தத்திலிருந்து புரோட்டீனை பிரித்தெடுக்கும் முறை டேஸ் மூலம் விளக்கப்படுகிறது. ஆப்ஷன் 1 வெஸ்டர்ன் பிளாட். ஆப்ஷன் 1 வெஸ்டர்ன் பிளாட். நம்பர் 4, ராணி தேனீக்கு கொடுக்கப்படும் உணவு. ராணி தேனீக்கு கொடுக்கப்படும் உணவு ஆப்ஷன் 3 ராயல் ஜெல்லி. ஆப்ஷன் 3 ராயல் ஜெல்லி. நம்பர் 5, ராணி தேனியின் ஆயுட்காலம் எவ்வளவு? ராணி தேனியின் ஆயுட்காலம் எவ்வளவு? ஆப்ஷன் 1 5 ஆண்டுகள். ஆப்ஷன் 1 5 ஆண்டுகள். நம்பர் 5, வெஸ்டர்ன் பிளாட்டிங் கண்டுபிடித்தவர் யார்? வெஸ்டர்ன் பிளாட்டிங்கை கண்டுபிடித்து விளக்கியவர் நீல் பர்னட்டி 1981. நீல் பர்னட்டே 1981. ஆப்ஷன் நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் 6th one. எது மிகப்பெரிய பாறை தேனி? மிகப்பெரிய மற்றும் பாறை தேனி, அதாவது மிகப்பெரிய தேனின்னு கேட்டாலும் அதுதான், பாறை தேனின்னு கேட்டாலும் அதுதான். ஆன்சர் ஆப்ஷன் 2 ஏபிஸ் டார்சேட்டா. ஏபிஸ் டார்சேட்டா. நம்பர் 7, மிகச்சிறிய தேனி இனம் எது? மிகச்சிறிய தேனி இனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் 3 ஏபிஸ் ஃப்ளோரியா. ஏபிஸ் ஃப்ளோரியா. எலைசா விரிவாக்கம் என்ன? எலைசா விரிவாக்கம் ஆப்ஷன் 1 என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன் அசே. என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன் அசே. இதுதான் வந்து எலைசாவோட டெஸ்ட், எய்ட்ஸ்க்கான டெஸ்ட். அண்ட் 9, கீழ்கண்டவற்றில் இந்திய தேனி இனம் எது? கீழ்கண்டவற்றில் இந்திய தேனி இனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் 4 ஏபிஸ் இண்டிகா. ஏபிஸ் இண்டிகா. நம்பர் 10, குறைந்த அளவு மூலக்கூறு எடை கொண்ட ஆன்டிஜென்கள். குறைந்த அளவு மூலக்கூறு எடை கொண்ட ஆன்டிஜென்கள் ஆப்ஷன் 1 ஹெப்டான்கள். ஆப்ஷன் 1 ஹெப்டான்கள். நம்பர் 11, ஆப்பிரிக்க தேனி இனம் எது? ஆப்பிரிக்க தேனி இனம் எது? ஆப்ஷன் 4 ஆப்பிரிக்கா ஆடம்சோனி. ஆப்பிரிக்கான் ஆடம்சோனி அப்படின்னு சொல்றோம், அந்த இனம் தான். நெக்ஸ்ட் நம்பர் 12, ஐரோப்பிய தேனி இனம் எது? ஐரோப்பிய தேனி இனம் என்பது ஆப்ஷன் 1 ஏபிஸ் மெல்லிஃபோரா. ஏபிஸ் மெல்லிஃபோரா. நம்பர் 13th one, ஆன்டிஜெனுடன் இணைந்து நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிப்பது. ஆன்டிஜென்களோட இணைந்து நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து இம்யூன் சிஸ்டத்தை அதிகரிக்கிற வேலையை செய்யறது யாருன்னா ஆப்ஷன் 3 அட்ஜுவன்ஸ். ஆப்ஷன் 3 அட்ஜுவன்ஸ். நம்பர் 14th one, இம்யூனோகுளோபின் மாறாத பகுதியில் அமைந்து களமான சங்கிலிகளை உடைய டேஷ் துண்டுகள் புரோட்டீனை நிரப்புதல் மற்றும் செல் ஏற்பிகளை இணைத்தல் ஆகிய பணிகளை செய்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி 3 எஃப்சி பிராக்மெண்ட். எஃப்சி பிராக்மெண்ட். 15th one, ஐஜியின் இம்யூனோகுளோபின் அமைப்பை விளக்கியவர் யார்? இம்யூனோகுளோபின் அமைப்பை விளக்கியவர் யார்? ஆப்ஷன் 2 ரோட்னி போர்ட்டர். ஆப்ஷன் 2 ரோட்னி போர்ட்டர். நம்பர் 16th one, வைரஸை கண்டறிந்தவர்கள் யார்? வைரஸை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் 2 டிமிட்ரி இவனோஸ்கி. டிமிட்ரி ஐவனோஸ்கி ஆர் இவனோஸ்கி இன் 1892. 1892. நம்பர் 17, பாக்டீரியாவை தாக்கி அழிக்கும் வைரஸ். பாக்டீரியாவை தாக்கி அழிக்கும் வைரஸ் ஆப்ஷன் 1 பாக்டீரியோபேஜ். பாக்டீரியோபேஜ்.
நம்பர் 18th ஒன், வைரஸ் நோய்களை கூறு. கீழ்கண்டவற்றில் வைரஸ் நோய்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 அனைத்தும். அதாவது அம்மை, போலியோ, மஞ்சள் காமாலை, ரேபிஸ், மீசில்ஸ், இன்ஃப்ளூயன்சா, டெங்கு, எய்ட்ஸ், காய்டர், இது எல்லாமே வந்து வைரஸ் நோய்கள் தான். ஸோ ஆன்சர் அனைத்தும். நம்பர் 19th ஒன், பாக்டீரியா நோய்கள் யாவை? பாக்டீரியா நோய்கள்ங்கிறது அனைத்தும் தான். அப்போ காலரா, நிமோனியா, லெப்ரசி, பிளேக் அண்ட் டைஃபாய்டு, டியூபர்குலோசிஸ், கொனேரியா, சிபிலிஸ், ட்ரக்கோமா, இது எல்லாமே வந்து பாக்டீரியா நோய்கள். ஸோ அனைத்தும் வந்து கரெக்டான ஆன்சர். நீங்கள் இதில் உள்ள எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. லாஸ்ட் ஒன் கொஸ்டின், பூஞ்சை நோய்கள் சிலவற்றை கூறு. அதாவது இச்சிங், அரிப்பு, ஆஸ்துமா, வழுக்கை தலை, அந்த ரிங்வர்ம் இன்ஃபெக்ஷன், இது எல்லாமே வந்து பூஞ்சை நோய்கள் தான். ஸோ அனைத்தும் தான் கரெக்டான ஆன்சர். Like, share, subscribe and comment it. Thank you.